ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பின் பரலோக தந்தையே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நீர் எங்களை கிருபையாக அழைத்து வந்திருக்கின்ற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் துதிகள், ஸ்தோத்திரங்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள், தியானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தயவாக ஏறெடுத்துக் கொள்ளும். நீர் அங்கீகரித்தருளும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். நம்முடைய சமூகத்தில் வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு சிறியோரையும் பெரியோரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய அளவில்லாத கிருபையினாலே, உம்முடைய மகத்துவத்தினாலே, உம்முடைய தயவினாலே உம்முடைய பிள்ளைகளை நிறைத்தருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபை, உம்முடைய சத்தியம், உம்முடைய நாமத்திற்கு நீர் மகிமை வர பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கடவுளின் பரிசுத்த நாமத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நின்று 471வது பாடலை பாடுவோம். 471 அருள் மாறி எங்குமாக பெய்ய அடியேனையும். அருள் மாறி எங்குமாக பெய்ய அடியேனையும் கர்த்தரே நீர் நேசமாக சந்தித்தாசீர்வாதியும் என்னையும் சந்தித்தாசீர்வாதியும். என் பிதாவே பாவியேனை கைவிடாமல் நோக்குமே. தேக்கில்லா இவ்வேளையேனை நீரணைத்து காருமே. என்னையும் நீரணைத்து காருமே. இயேசுவே நீர் கைவிடாமல் என்னை சேர்த்து ரட்சியும். இரத்தத்தாலே மாசில்லாமல் சுத்தமாக்கி அருளும். என்னையும் சுத்தமாக்கி அருளும். தூய ஆவி கைவிடாமல் என்னை ஆட்கொண்டருளும். பாதை காட்டி கேடில்லாமல் என்றும் காத்து தேற்றிடும். என்னையும் என்றும் காத்து தேற்றிடும். மாறாசுத்த தேவ அன்பும் மீட்பர் தூய இரத்தமும் தேவ
சக்தி தானும் மாண்பாய் தோன்ற செய்திடும் என்னிலும் மாண்பாய் தோன்ற செய்திடும். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகின்றது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கின்றது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் என்றைக்கும் முடிவிலே. ஆமென். ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும். பொழுங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரீயோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இப்பொழுது முறைமுறையாக சங்கீதம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். கருவும் இப்பொழுது 2 வேத பாடங்களும் முறையாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும்
சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனங்கள் முடிய. பரிசுத்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் முடிய. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, பிரஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாய்களும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாய்களும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. நம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு சர்வ பிதாவாகிய தேவனவரது வாசம் பெற்றிருக்கிறார். அவரிடத்து உயிருள்ள மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கு பரிசுத்தமும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்வம். திருமண அறிக்கை. கூடங்குளம் சேகரம் நமது சபை சார்ந்த திரு பி. ஏசுதாசன், திருமதி ஒய். ராஜம் அவர்களின் குமாரன் ஒய். பிரின்ஸும், தெனிந்த திருச்சபை சென்னை பேராயம் தாராமணி சேகரம் வேளச்சேரி தூய மார்க்கு ஆலயம் சபை சார்ந்த திரு இ. சந்தன எஸ்தாக், திருமதி எஸ். சொர்ணபாய் அவர்கள் குமாரத்தி எஸ். ஸ்வீட்லினும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவர்களை இந்த தூய நிலைமையில் சேர்த்து கொள்ளக்கூடாத நியாயமான தடை ஏதாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை சேகர் குருவானவருக்கு எழுத்தின் மூலமாக தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. திருமணத்தின் மூலமாக தேவ சமூகத்தில் இணைக்கப்பட இருக்கிற அருமையான அன்பு மணமக்களுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே கணவன் மனைவியுமாக இணைக்கப்படுவதற்கு ஆயத்தப்பட்டு இருக்கின்ற அருமையான அன்பு பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். அருமையான அன்பு மணமக்களை உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே இணைக்கின்ற நாளிலே உலக பிரகாரமான தெய்வீக நன்மைகள் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவாய் தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த தூய வாழ்வுக்கென்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் உண்மைகளிலே ஜீவ காலவரிந்தும் சாட்சியாக நிலைத்திருக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்வீராக. காணாவூர் கல்யாண வீட்டிலே பிரசன்னராக இந்த நேசர் இந்த திருமண வீட்டிலே நீர் பிரசன்னராக இரும், ஒரு குறையுமில்லாமல் கர்த்தர் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில அறிவிப்புகள்.
பிரியமானவர்களே, நம்முடைய பரமேஸ்வரம் ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நமக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது. தொடர்ந்து நீங்கள் அந்த பணிகளுக்காக ஜெபித்து கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்கு இன்னும் ஏராளமான பண தேவைகள் உண்டு, பொருளாதார தேவைகள் உண்டு. ஆண்டவர் உங்களுடைய இருதயங்களை அவர் ஏவுவார் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த ஊழியத்திலே உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று உடைய கர்த்தர் உங்களை ஏவுவார் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நமக்கு அதில் ஃப்ளோரிங் செய்ய வேண்டிய பணிகள் உண்டு, மரவேலை செய்ய வேண்டிய பணிகள் உண்டு, இன்னும் எலக்ட்ரிக்கல் பணிகள் நமக்கு உண்டு. இன்னும் அதில் கோபுரத்தின் ஒரு 25 அடி 30 அடி நமக்கு இன்னும் அதை உயர்த்த வேண்டியது உண்டு. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இதற்காக உதாரத்துவமான உற்சாகமான காணிக்கைகளை கொடுக்கும்படியாக உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த வார நாட்களிலே தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண ஆண்டை ஆசிரியர்களுடைய பெயர்கள் வாசிக்கப்படும். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். இந்த நாளிலே 27/6/2021 தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற திரு ஜி எட்வர்ட்ஸ், எம் ஜெரின்ஸ் லென்சி மோரிஸ், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கே மோரிஸ் சாமுவேல்ராஜ். 28/6/2021 தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற திருமதி கே சாந்திமணி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ் பொன்ராஜா. ஜே ஆஸ்நாத் பிரைஸ்லின், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஆர் ஜெயஸ் செல்வராஜ். 29/6/2021 தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற ஒய் அரவிந்த் மிக்கேல் ராஜா. 1/7/2021 தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற திரு ஒய் குமார், திருமதி ஏ ஜெபக்கலா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டி ஆப்ரஹாம். 2/7/2021 தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற பி ஜெஸ்லின் பிரேம்சா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜே பிரேம்சன். ஏ தர்ஷினி ரெமிலா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டி ஆண்ட்ரூஸ் ஆறுமுகம். சி ஆனி ஜெர்லின், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஒய் செல்லையா துரைராஜ். அதே நாளிலே 2/7/2021 தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற திரு எஸ் பொன்ராஜா, திருமதி கே சாந்திமணி. 3/7/2021 தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற திரு பி ஆண்ட்ரூஸ், சன் ஆஃப் மிஸ்டர் டி பிரசன்னகுமார். ஜே ஜெவின் குருநாத், சன் ஆஃப் மிஸ்டர் ஜி ஜேம்ஸ் இன்பஜீவன். இவர்களுக்காக உட்கார்ந்தவாறு தலை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் தோத்திரம், ஆவலுடன் தோத்திரம், உனது அன்பினுக்கே தோத்திரம் மனேசா. ஆத்தும நன்மைகளுக்காகவும் தோத்திரம், அதிசய நடத்துதற்காகவும் தோத்திரம், அதிசய நடத்துதற்காகவும் தோத்திரம், சாற்றுகிறோம் தோத்திரம், உனது தகும் அன்புக்கே தோத்திரம் மனேசா. அன்பின் பரலோக தந்தையே, இந்த வார நாட்களிலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டையும் ஆசரிக்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஒரு விசேஷத்த நோக்கத்தோடு இந்த புதிய வருஷத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றீர். உடைய தெய்வீக நன்மைகள் விளங்கும்படியாக, தெய்வீக இரக்கங்கள் பெருகும்படியாக, தெய்வீக ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக கர்த்தர் நீர் இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறீர். வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகின்றீர் ஐயா. தகப்பன், இந்த வருஷம் முழுவதுமாய் உடைய பிள்ளைகள் செழிப்பை காணட்டும், நன்மைகளை காணட்டும், சரீர பிரகாரத்திலே ஆத்துமீகத்திலே தெய்வீக ஆசீர்வாதங்களை உணரட்டும் என்று ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கின்றேன். வாழ்நாளில் ஏராளமான பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் வாழ்விலே கொண்டாடி
தீர்க்காயுசோடு 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 தேவ நாமத்தை தலைமுறை தலைமுறையாய் மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் பாடின பின்பதாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதாக நாம் கடந்து செல்லலாம். கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தின் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பாழ் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம். அவர் நாளினில் மகிழ்ந்திருப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தின் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையும்
சமாதானமும் நம் அனைவரோடு கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கென்று ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் 45ஆம் வசனம். The Gospel according to St. Mark chapter 10 verse 44 and 45. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தின் மதிப்பு என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமாக மகிழ்ச்சியான வாழ்விற்கு நமக்கு பணம், பதவி, இல்லை என்று சொன்னால் உலக பிரகாரமான சில மேன்மைகள், இவைகளை நாம் நாடுகின்றோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த மூன்றையும், ஒருவேளை நம்முடைய பதவியாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், அல்லது அது பட்டமாக இருக்கலாம், இவைகள் எல்லாவற்றையும் அவரை பின்பற்றுகின்றவர்கள் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். உலக பிரகாரம் நாம் வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது செல்வம் அது கடவுளின் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். யூதர்கள் அவர்களுடைய நம்பிக்கையும் அவ்விதமாகவே இருந்தது. ஆனால் அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகின்றார். ஒரு வாலிபன் ஆண்டவர் இயேசுவனிடத்தில் வந்த பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னிடம் உள்ளதை நீ விற்று தரித்திரருக்கு கொடு. செல்வத்தை ஆண்டவர் கடவுளின் அருட்கொடை என்று சொல்லி சொன்ன அதே ஆண்டவர் அந்த வாலிபனை பார்த்து அவர் சொல்லுகின்றார், உன்னிடத்தில் உள்ளதை விற்று நீ தரித்திரருக்கு கொடு. பதவியும், இந்த உலக பிரகாரமான பதவிகள், அதிகாரங்கள், இவைகளை தேடி அலைவது என்பது கடவுளை அறியாத மக்களுடைய பழக்கமாக இருக்கின்றது. இங்கே 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த காரியம் அங்கிருந்த சீஷர்களுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு சொன்ன காரியம் என்ன? நீங்கள் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்படியானால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது தன் விருப்பப்படி வாழுகின்ற வாழ்வு அல்ல. மாறாக தன்னை இழக்கின்ற, தன்னை விட்டு கொடுக்கின்ற வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. தன் இஷ்டம் போல, தன் மனம் போல வாழ்கின்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. மாறாக தன்னை விட்டு கொடுக்கின்ற, தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்ற வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கிறது. அப்படியானால் அவரை பின்பற்றுகின்ற சீடர்கள், ஆண்டவருடைய சீடர்கள், தி டிசைபிள்ஸ், அவருடைய சீடர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? பின்பற்றுகின்றவர்கள், கற்றுக்கொள்பவர்கள், பயிற்சி பெறுகின்றவர்கள் என்றுதான் அதனுடைய அந்த வார்த்தைக்கு பொருளாக இருக்கிறது. கிரேக்கத்திலே மத்தீட்டஸ் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் லூக்கா சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பரிச்சயமான ஒரு பகுதி தான். 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது லூக் சாப்டர் 6 verse 40, 6ஆம் அதிகாரத்திலே 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருக்கிறான். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. நாம் அவருடைய சீஷர்களாக, அவருடைய அடியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீஷத்துவத்தின், சீடத்துவத்தின் மதிப்பு என்பது தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பது, தன்னை முற்றிலுமாக விட்டு கொடுப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக எந்த
குருவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி மக்கள் தீர்மானிப்பார்கள். இந்த உலகத்தில் ஏராளமான குருக்கள் சாதுக்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை பின்பற்றின்றவர்கள் அவர்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்கு யார் சீடராக இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு நான் அவருடைய அடியவர், நான் அவருடைய சீஷன் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு அப்படித்தான் உலக பிரகாரமான சீடத்துவம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு யார் சீடராக இருக்க வேண்டும், அந்த சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது சீடத்துவத்தின் மதிப்பு. முதலாவதாக இந்த சீஷத்துவத்தின் முக்கியமாக காணப்படுகிற 3 காரியங்களிலே முதலாவதாக நாம் பார்க்கின்றோம், இந்த சீஷன் he must be flawless. இந்த சீஷன் அவன் கரைத்திரை அற்றவனாக, பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்கின்றவனாக அவன் காணப்பட வேண்டும். தானியேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்திலே 22ஆம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 22ஆம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பார்க்கின்றோம், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். he must be flawless. அவன் குற்றமற்றவனாக அவன் காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். எதிலே குற்றமற்றவனாக அவன் காணப்படுகின்றான்? அவனுடைய உணவு பழக்கங்களிலே அவன் குற்றமற்றவனாக காணப்படுகின்றான். அங்கே தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எதற்காக உணவு பழக்கத்திலே குற்றமற்றவனாக அவன் காணப்படுகின்றான்? அங்கே பாபிலோனியர்கள் அவர்கள் தங்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் படையல் செய்யும் பொழுது அவர்கள் மாம்சத்தோடு இரத்தத்தையும் சேர்த்து அவர்கள் படையல் செய்வது வழக்கமாக இருந்தது. ஆனால் யூதர்கள் இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? தண்ணீரை அங்கே இரத்தத்தை நீங்கள் ஊற்றிவிட வேண்டும். அவர்கள் சாப்பிடும் பொழுது அதோடு சேர்ந்து இரத்தத்தையும் சேர்ந்து சாப்பிடுவது அவருடைய வழக்கமாக இருந்தது. எல்லாவற்றிலையும் இங்கே தானியேல் தன்னை குற்றமற்றவனாக காண்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அங்கே 1ஆம் அதிகாரத்திலே 22ஆம் அந்த வசனத்தை 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சாத்ராக், மேஷக், ஆபேத் அவர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். 2ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாதபடி, அவனுடைய கடவுளோடு கூட உள்ள அந்த நெருக்கமான அந்த வாழ்விலே ஒருவரும் அங்கே குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு அவன் ஜெபிப்பதிலும் அவன் கரைத்தரை அற்றவனாக காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரை தேடுவதிலும் குற்றமற்றவனாக அங்கே கரைத்தரை அற்றவனாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ராஜா அவர் 120 அங்கே ஜனங்களை அங்கே ஏற்படுத்தினார். இந்த தானியேலுடைய நண்பர்கள் அங்கே வரிவசூல் செய்யும்படியாக அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் எல்லாருக்கும் மேலாக 3 சூப்பர்வைசர்ஸ், அங்கே 3 கண்காணிகளாக ஏற்படுத்தினார். அதிலே ஒருவர் தானியேல். அந்த மற்ற 2 பேர் சேர்ந்து ராஜாவினிடத்திலே சென்று புகார் செய்கின்றார்கள். இந்த தானியேல் உம்மை குறித்து எந்த ஒரு இடத்திலையும் உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தி அவர் பேசுவதில்லை என்று சொல்லி அவருக்கு கட்டளையிடுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவரை தேடுவதிலே அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை ஆண்டவருக்கு மட்டுமே அவர் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கின்ற நாம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் வைத்தியர்களுக்கு பின்பதாக சென்று அங்கே பிற மந்திரவாதங்களுக்கு பின்பதாக சென்று அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்பது, இன்றைக்கு குறி சொல்லுகிற மக்களை தேடி
எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலையும் பாகாலின் தெய்வங்களை வணங்க மாட்டேன் என்று அவன் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் அவன் காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஒருவேளை அவனை குறித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்புகின்றார்கள். ஆனால் தன்னுடைய தீர்மானத்திலே, தன்னுடைய விசுவாசத்திலே அவன் உறுதியோடு கூட இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அவனை சிங்க கெபிக்குள் அங்கே போடுகின்றார்கள். ஆனால் சிங்கம் அவனை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. சிங்கம் ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவதிலே, நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலையும் குற்றமற்றவர்களாக நம்மை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அங்கே 2 கொரிந்தியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல், இந்த ஊழியம் குற்றப்படுத்தப்படாதபடிக்கு we must keep ourselves from all the impurities. நம் எல்லா அசுத்தங்களுக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பரிசுத்த பவுல் அதை சொல்லுகின்றார், யாதொன்றிலும் இடரல், எங்கள் வாழ்க்கையின் மூலமாக, எங்களுடைய நடக்கையின் மூலமாக ஒருவருக்கும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள், சீடர்களாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலையும், ஆண்டவரை தேடுகிற எல்லா காரியங்களிலையும் நாம் குற்றமற்றவர்களாக நாம் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 24ஆம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே பரிசுத்த பவுல் அங்கே சுவிசேஷத்திற்காக ரோம கவர்னருக்கு, அங்கே ஆளுநருக்கு முன்பதாக அவன் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். 24ஆம் அதிகாரத்திலே 16ஆம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 24:16 இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க அங்கே பிரயாசப்படுகிறேன். பேலிக்ஸுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது இந்த சாட்சியை பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பதாக எப்பொழுதும் நான் குற்றமற்றவனாக, குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்கிறேன். இது ஒரு படிக்கு மேலே அவன் சொல்லுகின்றார். குற்றமற்றவனாக இருப்பது, குற்றமற்ற மனசாட்சி என்பது இன்னும் சற்று ஆழமாக சென்று நம்மை சீர்தூக்கி பார்ப்பது. இந்த மனசாட்சிக்கு தெரியும், உலகத்தின் மனிதர்களுக்கு முன்பதாக அன்றைக்கு தானியேல் உறுதியோடு கூட நின்றார். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ ஆண்டவரை தேடுவதிலே உறுதியோடு கூட நின்றார். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய மனசாட்சி, அது மனிதர்கள் பார்க்கிற காரியங்களிலே அவர்கள் உறுதியோடு கூட நின்றார்கள். இன்றைக்கு மனிதர்கள் பார்க்க முடியாத என்னுடைய மனசாட்சிக்கு அங்கே நான் பதிலளிக்க வேண்டும். சீடத்துவம் என்பது குற்றமற்ற மனசாட்சி உடையவர்கள், குற்றமற்ற பழக்க வழக்கங்கள், குற்றமற்ற அங்கே வாழ்க்கை உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறதை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. கிறிஸ்துவனுடைய சீடர், அவர்களை பின்பற்றுகிறவர்கள் யாது ஒருவருக்கும் அவர்கள் இடையூறு செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகின்றார், ஒவ்வொரு காரியங்களாக சொல்லுகிறார். உபத்திரவத்திலே, அங்கே நெருக்கங்களிலே, இடுக்கண்களிலே, அடிகளிலே, காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண் விழிப்புகள், உபவாசங்கள், கற்பிலே, அறிவிலே என்று சொல்லிய பல காரியங்களை பரிசுத்த பவுல் அங்கே சுட்டி காண்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே சொல்லுகின்றார், ஒன்றுமில்லாதவள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகின்றோம். தேவனுக்கு முன்பதாக அங்கே பூர்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையை பரிசுத்த பவுல் இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சீடத்துவத்தின் அழைப்பு என்பது குற்றமற்றவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். குற்றமற்ற வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இரண்டாவதாக, the cost of discipleship be serving. இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற சீடத்துவம் என்பது சேவை செய்ய உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கின்றார். அங்கே மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகத்திலே
10ஆம் அதிகாரத்திலே 45ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே, மனுஷனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், பணிவிடை செய்யும்படி வராமல், அங்கே பெற்றுக்கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக, பணிவிடை செய்யும்படியாக, அநேகரை மீட்கும் பொருளாக, அந்த பணிவிடையின் வழியாக அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக தம்முடைய ஜீவனை அங்கே கொடுக்க வந்தார். அவர் அதை ஜீவனை அங்கே தன்னுடைய பணிவிடையினாலே அவருடைய அங்கே தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே அநேகரை அவருக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இழப்பது இங்கே நாம் பார்க்கிறோம். சீடத்துவம் என்பது சேவை செய்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். சேவை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். டியக்கோனியன் என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? உதவி செய்வது, உதவி செய்ய காத்திருப்பது, அது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. டியக்கோனியா என்று சொன்னால் அடிமை என்ற பொருள். டியக்கோனியன் என்று சொன்னால் உதவி செய்வது, உதவி செய்ய காத்திருப்பது. யார் காத்திருப்பார்? அடிமைகள் காத்திருப்பார்கள். டியக்கோனியா என்ற வார்த்தை அதிலிருந்து வந்ததுதான். அதிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை தான் டீக்கன் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை உருவானவர்கள் இன்றைக்கு கருப்பு கலர் ஒரு கயிறு ஒன்று கட்டியிருப்பார்கள், கேர்டல். அதனுடைய அர்த்தம் என்ன? ஐ எம் ரெடி டு சர்வ் யூ. நான் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். டொனால்டு மெக்கேனன் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் விதமாக சொல்கிறார், தலைமைத்துவம் என்பது செயல்பாட்டில் அடங்கியிருக்கிறதே அன்றி பதவியில் அல்ல. தலைமைத்துவம் என்பது எனக்கு இந்த பதவி கொடுத்து விட்டார்கள், எனக்கு இந்த பொறுப்புகளை கொடுத்து விட்டார்கள், அதில் அல்ல தலைமைத்துவம். அங்கே சொல்லுகிற என்னுடைய செயல்பாட்டில் அது அடங்கி இருக்கிறது. அங்கே அதைத்தான் மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் அந்த வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்கின்றோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 35ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் அவர் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் அங்கே சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். 36ஆம் வசனம் தொடர்ந்து நாம் அதனுடைய பிந்தின பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய அந்த பணிவிடைகள், அவருடைய ஊழியத்திற்கான அந்த அழைப்பை அவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறதை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. ஒரு மனிதன் அவன் இங்கே அடிமையாக அழைக்கப்படுவது, அவன் எஜமானுக்காக அவன் பணிவிடை செய்வதற்காக அவன் அழைக்கப்படுகின்றான். அங்கே பார்க்கின்றோம் மார்க் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, அவர் உட்கார்ந்து 12 அழைத்து எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன். இல்லையா? எல்லாருக்கும் அவன் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அடிமை என்பது, அடிமை ஒரு எஜமானுக்கு மட்டும் பணிவிடை செய்கிறான். அவன் ஒரு எஜமானுக்கு பணிவிடை செய்கிறான். ஆனால் கிறிஸ்தவ இந்த சேவை, கிறிஸ்தவ அடிமை என்பது we must serve to all. நாம் எல்லாருக்கும் பணிவிடை செய்ய வேண்டும். ஒரு அடிமை அன்றைக்கு ஒரு எஜமானுக்கு மட்டும்தான் பணிவிடை செய்தார், அவனுக்குரிய எஜமானுக்கு மட்டும் பணிவிடை செய்தார். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் சீடர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். we must serve to all. நம்ம எல்லாருக்கும் பணிவிடை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். no caste, no creed, no race, no color, whether rich or poor. ஒருவேளை அவன் பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அல்லது கருப்பினத்தவனாக வெள்ளை இனத்தவனாக இருக்கலாம். அவன் ஒருவேளை பல்வேறு மொழிகளை பேசுகிற, அயல் மொழி பேசுகிற யாதொருவனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். பிலிப்பியர்கள் அந்த நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அந்த வசனம் வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து, கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையில் வாசிக்கும் பொழுது, தேவனோடு கூட இருந்தும் அவருடைய சுரூபமாய் இருந்தும் சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். ஒரு டிவைனேஷன், ஒரு தெய்வீக நிலைமையிலிருந்து ஒரு அடிமையாக இந்த உலகத்திலே மடிந்து போகிற, அழிந்து போகிற ஒரு மாம்சத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். எதற்காக? அவர் அந்த நிலைமையிலிருந்து அந்த மாம்சத்தை தெரிந்தெடுத்து சிலுவைக்கும் அவர் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். தெய்வீக தன்மையிலிருந்து மாம்சீக தன்மைக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். அந்த மாம்சீக தன்மையிலிருந்து சிலுவைக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். சர்வ் டு ஆல். அவர் இன்றைக்கு அவர் தன்னை அபிதமாக மாற்றிக்கொண்டதினாலே, தன்னை அபிதமாக ஒப்பு கொடுத்ததினாலே, இன்றைக்கு அவருடைய சேவையினாலே, அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியை அவர் வைத்து சென்றிருக்கின்றார். ஜீசஸ் இஸ் த மாடல். அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய சீஷருடைய கால்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கழுவுகின்றார். அன்றைக்கு அடிமைகள் தான் அங்கே தலைவருடைய கால்களை கழுவார்கள். யூத அடிமைகள், ஒருவேளை யூத அடிமைகளை கட்டாயப்படுத்தக்கூடாது, அது சட்டமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அது தாழ்வாக கருதப்பட்டது. சீடர்கள் தான் குருவினுடைய கால்களை கழுவ வேண்டும். ஆனால் குரு சீடர்களுடைய கால்களை கழுவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றினார். அந்த நடைமுறைகள், அந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கே மாற்றினார். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியமே இது. தாழ்வின் செயல் அல்ல. ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவது என்பது அது தாழ்வின் செயல் அல்ல, மாறாக இட் இஸ் an act of love. அது அன்பின் செயல் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சீடத்துவம் அது சேவையில் அடங்கியிருக்கிறது. சீடத்துவம் என்பது அது பரிசுத்த வாழ்க்கையிலே அது நம்மை பரிசுத்த வாழ்க்கையை அது நமக்கு அறிவுறுத்துகின்றது. மூன்றாவதாக இந்த சீடத்துவம் என்பது சாக்ரிஃபைஸ். இந்த சீடத்துவம் நம்ம கற்றுக் கொடுக்கிற மூன்றாவது காரியம் என்ன? அது நம்மை தியாக பலியாக ஒப்பு கொடுப்பது. அதை மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மார்க் சாப்டர் 10 verse 45 வாசிக்கும் பொழுது, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார். த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் இல்லையா, பி சாக்ரிஃபைஸ், நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பது. போனாஃபர் என்ற தேவ மனிதர், இறையியலாளர், அவர் சொல்லுகின்றார், when Christ calls a man, கடவுள் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது he bids him come and die. ஆண்டவர் அவனை அழைக்கின்றார், வா, வந்து தேவனுக்காக உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் அவிதமாக நம்ம அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்து அதற்கு சிறந்த ஒரு முன்முதாரணமாக விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். டைட்ரிச் போனாஃபர் என்பவர் அன்றைக்கு இருந்த நாசிச தலைவர், ஜெர்மனியினுடைய நாசிச தலைவர், ஹிட்லருக்கு எதிராக அவர் எழும்பி குரல் கொடுத்தார். கிறிஸ்தவர்களுக்கு அங்கே மாபெரும் ஒரு புரட்சிக்காக அவர் எழும்பி தன்னுடைய குரலை கொடுத்தார். 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே அவர் தூக்கிலிடப்பட்டார். சீடத்துவம் என்பது தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பது, எந்த சூழ்நிலைகளுக்காகவும் தயங்குவதில்லை. சீடத்துவம் அது எளிதல்ல. சீடத்துவம் எளிதல்ல. அதற்கு விலைக்கிரயம் ஒருவேளை மரணமாக இருக்கலாம். அதற்குரிய விலைக்கிரயம் ஒருவேளை இழப்புகளாக இருக்கலாம். அதற்குரிய விலைக்கிரயம் ஒருவேளை நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைகளாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து அதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றதை நாம் இங்கே பார்க்கின்றோம். பார்க்கும் பொழுது
அங்கே 10ஆம் அதிகாரத்திலே, மார்க் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கும் நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கின்றோம். அவரோடு கூட சேர்ந்து அவருடைய பாத்திரத்திலே பங்கு பெறுவதற்கு ஆர் வி ரெடி? நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த சீஷர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் தங்களை அதற்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். அவரை பின்பற்றின சீடர்கள் மத்தேயு எத்தியோப்பிய தேசத்திலே பாழால் அறுப்புண்டு ஜீவனை விட்டார். அந்திரேயா அவர் சிலுவையிலே எக்ஸ் வடிவில், அந்த சிலுவை எக்ஸ் வடிவிலே அவர் அபிதமாக வைத்து சிலுவையில் அறையப்பட்டார். மார்க்கு, பரிசுத்த மார்க்கு தெருவிலே ஒரு நாயைப் போல கல்லெறி உண்டு அவர் கொல்லப்பட்டார். அங்கே பெரிய யாக்கோபு அவர் தலை துண்டிக்கப்பட்டு அவர் மரணத்தை பெற்றுக்கொண்டார். லூக்கா ஒலிவு மரத்திலே அவரை அங்கே தொங்கவிட்டார்கள். தோமா ஈட்டினாலே குத்தப்பட்டு அவர் மரணத்தை அங்கே பெற்றுக்கொண்டார். பர்னபா கல்லெறிந்து அவர் கொல்லப்பட்டார். பேதுரு தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சின்ன யாக்கோபு தடியால் அடித்து அவரை கொண்டார்கள். சீடத்துவத்தின் மதிப்பு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை அது நம்முடைய ஜீவனாக இருக்கலாம், நம்முடைய சரீரமாக இருக்கலாம், நம்முடைய பொருளாக இருக்கலாம், நம்முடைய பணமாக இருக்கலாம். எவற்றையும் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சீடத்துவத்தின் மதிப்பு அது பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்வு. சீடத்துவத்தின் மதிப்பு அது சேவை செய்வதிலே விளங்குகிறது. சீடத்துவத்தின் மதிப்பு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறதிலே சீடத்துவத்தின் மதிப்பு விளங்குகிறது. ஒரு சிறந்த உண்மையான சீடர்களாக, தேவனுடைய அடியவர்களாக நாம் வாழுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே படைக்கப்பட்டிருக்கிற இந்த காணிக்கைகளை ஆண்டவர் நீ தயவாக ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்துள்ளும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். உற்சாகத்தோடு மனப்பூர்வமாய் படைக்கப்பட்டிருக்கிற தோத்திர காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாள் வருமான காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆலய வளர்ச்சி நிதிக்காக படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய நாம மகிமைக்காக மனப்பூர்வமாய் படைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் தயவாக நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்துள்ளும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். தகப்பனே, உம்முடைய திருக்கரங்களிலே விசேஷமாய் கர்த்தாவே எங்களுடைய அருமையான திருச்சபையின் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கிருபையாக கொடுத்திருக்கிற ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே நீற்றுக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே கர்த்தாவே மருத்துவ கல்லூரியிலே சேர்ந்து படிக்கின்ற வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பீராக. அந்த எல்லா ஆண்டவர் எக்ஸாம்ஸையும் கர்த்தர் கிளியர் பண்ணுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை கர்த்தர் கொடுப்பீராக. ஒருமுக சிந்தையை கர்த்தர் கொடுப்பீராக. நல்ல ஞாபக சக்தியை கர்த்தர் கொடுப்பீராக. இன்னும் ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய ஆற்றலை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். விசேஷமாய் உயர்கல்விக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஏற்ற சமயத்தில் உயர்கல்வியை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விசேஷமாய் வாலிப சகோதரர்கள், சகோதரிகள் வாலிபத்தின் நாட்களிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க, ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வார்த்தையினாலும், பேச்சினாலும், செயல்களினாலும், சிந்தனையினாலும் உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவர் கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் ஐயா. படித்து முடித்து வேலை வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே வேலை வாய்ப்புகளை தந்து நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. விசேஷமாய் கர்த்தாவே, திருமண வயதில் இருக்கிற அருமையான வாலிப சகோதரர்கள், சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏற்ற நாளில் கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்திலே கணவன் மனைவியுமாக இணைக்கப்பட்ட இந்த உலகத்திலே பேரோடு புகழோடு உமக்கு சாட்சியாக ஜீவிக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன் ஐயா. திருமணமாகி கற்பத்தின் கனிகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கிருபையாக இறங்கும், கற்பத்தின் கனிகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் ஐயா.
கால தாமதங்களை கத்தர் மாற்றும், எல்லா குறைவுகளை கத்தர் மாற்றும், பலவீனங்களை கத்தர் மாற்றும். பிள்ளைகள் கத்தாவே உடைய தெய்வீக ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால்வரிலும் இந்த கல்வாரி இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக தெய்வீக சுகத்தோடு தெய்வீக வல்லமையோடு இந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே சாட்சியாக ஜீவிக்க கத்தர் உதவி செய்வீராக. எல்லா மாம்சீக பலவீனங்களை கத்தர் மாற்றுவீராக. தெய்வீக திட்டங்களை இப்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் பரிபூர்ணமாக விளங்க செய்துவிட வேண்டும் என்று நான் செபிக்கின்றேன் ஐயா. உங்களுடைய திருக்கரங்களில் விசேஷமாய் கத்தாவே கற்பத்தின் கனிகளை பெற்றிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனிகள் கத்தாவே உங்களுடைய கரங்களிலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம் ஐயா, நீரதை ஆசீர்வதிங்க, பரிபூர்ணப்படுத்துங்க. காலங்களுக்குரிய அனைத்து நன்மைகள் ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகளை கத்தாவை பலப்படுத்துங்க சுவாமி. உடைய பிள்ளைகளை கத்ததாமே நீர் பலப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபை உண்டாகட்டும். தெய்வீக சந்தோஷம் தெய்வீக சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். குடும்ப வாழ்க்கையில் கத்தாவை பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளை கத்த நீங்க ஆசீர்வதிங்க. குடும்ப வாழ்க்கை கத்த நன்மையினால் நிரப்பியருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பணி செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறுதொழில் செய்கிற பெருதொழில் செய்கிற வியாபாரங்கள் செய்கிற வாகனம் வைத்திருக்கிற தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்களில் பணி பெறுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பணி நிமித்தமாய் கத்தாவே தனியார் துறையில் அரசு துறையில் பணி செய்கிற பிள்ளைகள் உண்டு, மருத்துவத்துறையில் பணி செய்கிற பிள்ளைகள் உண்டு, பணி நிமித்தமாய் தூர தேசங்களில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு, ஐடி ஃபீல்டில் பணி செய்கிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளுடைய பணிகளை கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக. மீதமுள்ள துணிகள் எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. பணி உயர்வுகளை கத்தர் கொடுப்பீராக. பணி ஸ்தலங்களிலே பாதுகாவலை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா நெருக்கடிகளை கத்தர் மாற்றுவீராக. பிள்ளைகளுக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கின்றேன் ஐயா. விசேஷமிக்க தாவே குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கிருபையாக இறங்கும், கிருபையாக இறங்கும். ஆண்டவருடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கடிகள் மாறட்டும், மனஸ்தாபங்கள் மாறட்டும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் உடைய வல்ல நாமத்தினாலே மாறட்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன் ஐயா. உடைய பரிசுத்த நாமத்தினாலே தகப்பனே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றேன் சுவாமி. விடுதலையோடு கூட சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு முழு குடும்பமாய் உம்மை சேவிக்க கிருபை தாரும். எல்லா பொருளாதார நெருக்கடிகளை கத்தர் மாற்றும், கடன் பிரச்சனைகளை கத்தர் மாற்றும், பொருளாதாரத்திலே காணப்படுகிற எல்லா நஷ்டங்களை கத்தர் மாற்றும், இழப்புகளை கத்தர் மாற்றும். மீதமுள்ள துணிக்கில் எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் உம்மை துதிப்பதற்கு ஸ்தோத்தரிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். உம்முடைய திருக்கரங்களிலே கத்தாவே விசேஷமாய் கத்தாவே ரம்யான கத்தாவே திருச்சபையிலே பலவீனத்தோடு சுகவீனத்தோடு மருத்துவ சகாயத்தை நாடி நிற்கின்ற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன் ஐயா. விசேஷமாய் கத்தாவே திரும்ப வளர அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக ஸ்தோத்திரம். இன்னும் கத்தர் பரிபூர்ண சுகத்தை பலனை ஆரோக்கியத்தை கத்தர் கொடுப்பீராக. ஆண்டவர் திரு சந்திரகுமாருடைய மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். வருகின்ற காலங்களில் கத்தாவே எடுக்கிற எல்லா டெஸ்ட் கத்தாவே நல்ல ரிசல்ட்ஸை கத்தர் கொடுப்பீராக. பரிபூர்ண சுகத்தோடு பிள்ளை காலங்களுக்குரிய சரீர பலனையும் வளர்ச்சியும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே. விசேஷமாக எங்களுக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஆண்டவரை இந்திய மிஷன் சங்கத்தின் அபிவிருத்தி ஊழியர் திரு தாமரை செல்வன் அவர்களுக்காக ஜெபிக்கின்றன ஐயா. கடந்த நாட்களில் சுவாமி எவ்வளவோ ஆண்டவரே கத்தாவை சுகவீனத்திலே மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்ற நேரங்களிலே கத்தர் நம்முடைய அடியானுடைய ஜீவனை நீர் காத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் கத்தாவை ஐசியூலே கத்தாவை மகன் எடுத்துக்கொண்டுகிற எல்லா சிகிச்சைகளை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. யெகோவா ராஃபாவாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்னும் கத்தாவை எங்களுடைய திருச்சபையிலே ஹை பிளட் ப்ரெஷரினாலே ஹை டயபெட்டிஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு, லோ பிபினாலே லோ சுகர்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. இன்னும் கத்தாவை இருதய பிரச்சனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு, ஸ்கின் இன்ஃபெக்ஷனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஐயா. இன்னும் கத்தாவே பலவிதமான சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அவருடைய சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் கத்தர் நீர் மாற்றியுள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றன ஐயா. தெய்வீக சுகம் தெய்வீக ஆரோக்கியம் பிள்ளைகளை கத்தாவே ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஸ்கின் இன்ஃபெக்ஷனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யூட்ரஸ் பிரச்சனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆஸ்மா பிரச்சனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சைனஸ் பிரச்சனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பண்டிசைட்டிஸ் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த சுகவீனத்தோடு கூட இருந்தாலும் இந்த நேரத்திலே கத்தர் நீர் உம்மை பிரத்யட்சமாக வெளிப்படுத்துவீராக. இந்த இடத்திலே நம்முடைய பிள்ளைகளை நீர் சாட்சியாக நிறுத்துவீராக.
பரிபூர்ண சுகத்தோடு பலனோடு உம்மை மீண்டும் ஆராதிக்கின்ற தொழுது ஸ்தோத்திரிக்கின்ற கிருபைகளை பாக்கியத்தை ஆண்டவனே தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றன ஐயா. நாளில் கர்த்தாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை கர்த்தர் நீர் பேர் சிறக்க பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன் ஐயா. எங்களுடைய தேசத்தை கர்த்தர் நீர் காப்பாற்றுவீராக. இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தாவே எங்களுடைய தேசத்தை கர்த்தர் நீர் காப்பாற்றுவீராக. தகப்பனே, எங்களுடைய தேசத்திலே கர்த்தாவே ஆரோக்கியம் கடந்து வரட்டும். இந்த 2ஆம் அலையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டையா. இன்னும் கர்த்தாவே 3ஆம் அலை ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எங்கள் தகப்பன் நீர் எங்களை கைவிடாதிரும் ஐயா. எங்களை நீர் விட்டு வெல்காதிரும். உம்முடைய ஆண்டவரே பிரசன்னம் ஷெக்கின மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை மூடி மறைத்து காத்து கொண்டதை போல ஆண்டவரே கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை காத்து கொண்டதை போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்த நீங்க காத்து கொள்வீராக. எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய மாநிலத்தை, எங்களுடைய மாவட்டத்தை கத்த காத்து கொள்வீராக. எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகளை கத்தர் காத்து கொள்வீராக. எங்களுடைய கூடங்குளம் சபை மக்களை, கூடங்குளம் பகுதி மக்களை கத்த நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் கத்த நீங்க காத்து கொள்ளுங்க சுவாமி. ஆவியானுடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும். எங்கள் ஆவியாத்மா சரீரம் எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாதங்களிலே படைக்கின்றோம் ஐயா. உண்மையுள்ள சீடர்களாக பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க, சேவை செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க, ஆண்டவரே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பதற்கு எப்பொழுது நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரை கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யம் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் இன்று என்றும் சதா காலங்களிலும் நம்முடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. எங்கள் கல்வி மீட்பருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானங்களும் எப்பொழுதும் சமத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் இருப்பாராக. அவர் தாவீதோடும் இருப்பாராக. சமாதானமாய் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.